ஹாய் எவ்ரிபடி. ஸோ இன்றைக்கி நம்ம வந்து எங்கே போக போகிறோம்னா ஒரு ஈவெண்ட்டு தான் போக போகிறோம். நம்ம விஜய் டிவியோட குக் வித் கோமாளியோட செல்லப்பிள்ளைன்னு கூட சொல்லலாம் அவங்கள. சிவாங்கி அப்புறமா நம்ம சிங்கர் வந்துட்டு சாம் விஷால், அவங்க 2 பேருமே வராங்க. ஸோ வந்து இன்றைக்கி அந்த ஈவெண்ட்டுக்கு தான் நாங்கள் போக போகிறோம். மேடம் வந்துட்டு சிவாங்கியோட தீவிர ரசிகை அப்படின்னு சொல்லலாம் தானே? சிவாங்கி எந்த அளவுக்கு பிடிக்கும்? கொஞ்சம் நல்லா நிறையா பிடிக்குமா? இவ்வளோ ஒருத்தரம் பிடிக்கும், அதிகமாக பிடிக்குமா? ஸோ நான் வந்து டேரெக்டாக வந்துட்டு நாங்கள் ஸ்பாட்டுக்கு போயிட்டு கேமரா ஆன் பண்ணுறேன். ஸோ ஏன்னா டைம் ஆகிடுச்சு. ஸோ நாங்கள் அங்கே போயிட்டு வந்து நாங்கள் மீட் பண்ணுறோம். கூட வந்து நான் மட்டுமே, நாங்கள் 2 பேருமே வரல. எம்எஸ் நீங்க மட்டும் கூப்பிடுறீங்க. இப்போ வந்து நானே எனக்கு இன்ட்ரோ இல்லை வேணா. ஆக்சுவலாக ஒரு கோஸ்ட் விளாக்ல இருந்து இப்போ கப்புள் விளாகா மாறிட்டு வர மிஸ்டர் மோகன் வந்து அவங்க விளாக்குள்ள எப்படி வருதுன்னு அவன் யோசிச்சுட்டு இருந்தா டப்புனு கேமரா திருப்பிட்டாங்க. வர ஒன்றும் கிடையாது. என்னோட இன்ட்ரோ வந்து போதுங்க, இதுக்கு மேலே அவங்க பேசிப்பாங்க. ஆமாங்க. ஸோ வந்து தினேஷ் வந்து நிறைய பேருக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல, தெரிஞ்சிருக்கணும் அப்படி தான் நினைக்கிறேன். ஏன்னா மிஸ்டர் ஸ்கேரி நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து பார்த்துட்டு வரவங்களாம் இருந்தால் கண்டிப்பாக வந்து தினேஷை தெரிஞ்சிருக்கும். ஏன்னா ஃபஸ்ட்டு கோஸ்ட் விளாக் வந்துட்டு நாங்கள் 2 பேர் தான் ஸ்டார்ட் பண்ணதே. ஐ மீன் நம்ம சேனலுக்கு வந்துட்டு நாங்கள் 2 பேர் தான் ஸ்டார்ட் பண்ணுது. அப்படியே அப்புறமா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வந்து அவரும் கொஞ்சம் பிஸி ஆகிட்டாரு, நம்மளும் பிஸி ஆகிட்டோம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டு கண்டென்ட்டே இப்போ சேஞ்ச் ஆகி கண்டிப்பாக கோஸ்ட் வீடியோ விட மாட்டேன். டைம் கிடைக்கும்போது கொடுக்கலாம். எனக்கு மேரேஜ் நடந்திருக்குல்ல, அப்போ அந்த லுக்கை பார்த்தீங்களா இப்போது ஒரு மாதிரி வந்துச்சுல்ல. அப்பப்போ வரும் அப்பப்போ உங்களுக்கு போர் அடிக்கும் வரும் இனிமேல் வந்து இன்ட்ரெஸ்டிங்கான விளாக்ஸ்லாம் வரும். ஆமாம். ஓகே கைஸ், ஸோ நம்ம ஸ்பாட்டுக்கு போயிடலாமா? போயிடலாம். ஓகே. இல்லை, எங்களுக்கு வந்து ஒரு 6:30 நீங்கள் வந்துடுங்க, ஸ்டார்ட் ஆகிடும் அப்படின்னு. இப்போ ஒரு 7 o'clock ஆகும் போது. ஏன்னா நம்ம ஜானுவோட தீவிர, சிவாங்கியோட தீவிர ஃபேன் ஜானு. காற்றின் மொழி இல்லை, எனக்கு ஒரு டவுட் கிளியர் பண்ணுங்க. நீங்கள் இந்த ஃபர்ஸ்ட் காற்றின் மொழிங்கிறத வந்து சொன்னீங்களா? ஃபர்ஸ்ட் வீடியோவில் இன்ட்ரோ கொடுத்தீங்களா? பார்த்தீங்களா? அது என்னன்னு சொல்லிடுங்க நீங்கள். ஆக்சுவலாக வந்து எனக்கு கம்ப்ளீட்டாக தெரியாது. பட் இங்கே வந்ததுலேருந்து இவங்க வந்து தனியாக ஒரு இதுக்கு ஆர்கனைஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க, காற்றின் மொழிங்க ஒரு ப்ரோக்ராமு. பட் பார்த்தீங்களா, உங்கள் விளாகர் வந்து என்ன ப்ரோக்ராம் என்னன்னே சொல்லாமல் ஒரு டம்மியாக ஒரு இன்ட்ரோ கொடுத்துருக்காரு. வேற ட்ரோன் மிஸ்டர் நீங்கள் விளாகர் கைஸ். ஒரு ட்ரோன் ஃபன்னா? சரி, அப்போ சரி, ஃபன் இருந்தால் ஓகே தான் கைஸ். கூடிய சீக்கிரம் நம்ம சேனல்லையுமே வந்து சாரி விளாகர் கப்புள் விளாகர் சேனல்லையுமே கூடிய சீக்கிரம் ட்ரோன் ஷாட்ஸ்லாம் வரும். விரைவில் வந்து 100K வந்து கொடுத்துட்டீங்கன்னா திடீர்னு ஒரு பேய் வீடியோ வந்துடும். டெஃபினட்டாக வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணாத எல்லா கண்டென்ட்டுமே இதுக்கு மேலே கண்டிப்பாக வரும். அதுக்கு வந்து வி ஆர் ரெஸ்பான்சிபிள். ஸோ ஜஸ்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன் கேமரா ரொம்ப நேரமாக இதே ஆங்கிளில் இருக்குதுன்னா பின்னாடி வந்து கொஞ்சம் இல்லை, நாங்கள் 2 பேருமே வந்து ஸ்கூல் டேஸ்லேருந்து ரொம்ப அப்படிலாம் இல்லை, பரோட்டா சால்னா தான் சாப்பிடுவோம். இல்லை கைஸ், உண்மை அதுதான். நாங்கள் பொண்ணுங்கிட்ட பேச மாட்டோம், பொண்ணுங்களும் எங்கிட்ட பேச மாட்டாங்க. ஏன்னா பொண்ணு அவங்க நம்ப மாட்டாங்க. சரி, ஓகே. அதனால் நாங்கள் வந்து யூனிவர்சல் விளாகர் இல்லைல்ல, நாங்கள் இப்போ வளர்ந்து வரும் விளாகர். அதனால வந்து அந்தளவுக்கு வி ஹாவ் லைட் வேணாங்க. அதுவும் நம்மளே தான் பார்ப்பாங்க எல்லாரும். அதுவும் வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்களா, வி ஆர் கோல்டு கஸ்டமர்ஸ், வி ஆர் கோல்டு விசிட்டர்ஸ். வச்சு செஞ்சுட்டு இருக்கேன். அவரு லுக்கு அப்படின்னாரு. கைஸ், ஆண் சிங்கம் யாருன்னா இருந்தீங்கன்னா ஒசூர்ல ஒரு 5 பேர் வாங்க ஸ்டேஜுக்கு அப்படின்னாங்க. பாவம் இந்த 5 சிங்கலும் போய் மாட்டிக்கிச்சுங்க.
வச்சு செய்யறாங்க இவங்க 5 பேரையும். ஐயோ அவரு ஏதோ கக்கா போயிட்டு மாதிரி ஐயோ ஐயோ நல்ல வேலையும் யாரா நீங்களாம் அது டப்பு டிப்பு டப்பு டிப்பு டப்பு டிப்பு டப்பு அப்படின்னு நீங்க அதை ஆன் பண்ணல. ஓகே அப்ப சந்தோஷம். ஆன் பண்ணிட்டு அது நீங்க போயிட்டீங்கன்னா என்ன நடந்துருக்குது இமேஜின் பண்ணிட்டு வேற ஒன்று. உங்க வைஃப நீங்க எப்படி செல்லமா கூப்பிடுவீங்க? அப்படியே ரொமான்டிக்கா கூப்பிடுங்க பாக்கலாம். ஹாய் லுசமா. ஹாய் லுசமா, எங்க இருக்கீங்க? என்னடா ரொமான்டிக்கா லுசமா நம்ம பேர் வச்சிருப்பாங்க. லுசமா சார் நீங்க மாரியா? உத்தரப்பிரதேஷ். ஓகே, நீங்க வந்து ஃபியூச்சர்ல எனக்கு ஒரு வைஃப் வந்தா இந்த ஹீரோயின் மாதிரி இருக்கா? எந்த ஹீரோயின்? அது நடக்காது, எங்களுக்கு தெரியும். அதனால ஒரு இமேஜினரி பண்ணி வச்சுக்குவோம். ஸ்னேகா பாத்துக்கோங்க. ஓகே சார் நீங்க மாரியா? ஆஹா சூப்பர் சார். நீங்க எப்படி செல்லமா கூப்பிடுவீங்க? பிரியாமா. பிரியாமா. நீங்க ரொமான்டிக்கா கூப்பிடுங்க. சியாமா அப்படி கூப்பிடுங்க. பரவாயில்ல சார், டெலிபோன்ல கனெக்ட் ஆகுது. நான் சொல்றேன். பிரியாமா. சியாமா. ஊருக்கு போயிட்டாங்க, அதனாலதான் தலைவங்க வந்துட்டான். பிரியாமா. இது கோவமா இருந்தா? பிரியா. கோவம் ஒரு போல சார். சார் நீங்க மாரிடா? ஃபியூச்சர்ல வைஃப் வந்தா எந்த ஹீரோயின் மாதிரி இருக்கணும்? ஐயோ இவன் 90s கிட்ஸ் கிளிஞ்சி பையவுள்ள. இதோ பரவாயில்ல, மொரட்டு சிங்கிள் கிடைக்காது. எப்படி வேணும்னு எப்படி வேணும் டிஃபரெண்டா சொல்லுவாங்க. நீங்க சொல்லுங்க. நீங்க கல்யாணம் ஆயிடுச்சா? ஆயிடுச்சு. தெரிஞ்சு போச்சு. உங்களுக்கு வந்து ஒரு டயலாக் சொல்லுங்க. அது வந்து ஒரு மூணு மாடுலேஷன்ல சொல்லுங்க. ஓகேவா? உங்களுக்கான டயலாக் எப்படி இருந்தனா எப்படி சூர்யா டைலாக் ஒன்று வரணுமா? சூர்யா டைலாக் என்ன ஒன்று வரணுமா? இவ்வளவு நார்மலா. ஆமா இவ்வளவு நார்மலா. இத வந்து போதும் கைஸ், இவங்கள ரொம்ப ஓட்டிட்டு இருக்கிறாங்க. நானும் கொஞ்சம் என்ஜாய் பண்ணிட்டு வரேன். நல்ல வேலை போல. சொல்ற மாதிரி இருக்கு. ஐயோ கடவுளே, இந்த குரூப்ல நானும் மாட்ட வேண்டியவங்க கைஸ். இந்த கோத்து உள்ளான்னு பார்த்துச்சு. ஐயோ இந்த பயபுள்ள நம்மளை கோத்து உள்ளான்னு போங்க. வேறனா நம்மள சிங்கமே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவனுங்க ஏதோ கண்டென்ட் ஏதோ வச்சிருப்பாங்க போல, அப்படிக்காக நான் போக சொன்னேன். ஓகே அப்படின்னா பட் டோன்ட் ஹேவ் எனி கண்டென்ட். பொட்டி வச்சுக்கிறியான்னு சொல்றீங்க. ஒரு பொம்பளை பொட்டி வச்சுக்காம பின்ன ஆம்பளை பொட்டி வச்சுக்கோ. பொறுக்கி ஒரு பொம்பளை வச்சுக்காம ஆம்பளை பொட்டி பொறுக்கி பொம்பளை வச்சுக்காமையா? பொம்பளை பொட்டி வச்சுக்காம ஆம்பளை பொட்டி வச்சிருக்கியா? பொறுக்கி. இது மட்டும் ஒரு டயலாக் வருது. இன்னொரு ஒரு டயலாக் வருது. சார் உங்களுக்கான டயலாக் தலபதி ரொம்ப வேணும். வாங்க சொல்லுகிட்டே. எனக்கு எதுவும் வரலையே. யார் அடிமை கேட்பாரு? கம்பீரமா ஸ்டேஜ்ல நடந்து பாத்திருக்கியா? ஓங்கி அடிச்சா 110 வெயிட்ரா. இத வந்து நான் ஃபோர்ஸ் அப்படியே மூச்சுல கோவம் வச்சிட்டு சொல்றேன்.
சிங்கத்தை டிவில பார்த்துருப்ப, ஷோல பார்த்துருப்ப, ஏன் பக்கத்து வீட்டு இதுல கூட பக்கத்து வீட்டு கம்பீரமா ஸ்டேஜ்ல நின்று பார்த்திருக்கியா? ஓங்க எடுத்தா 100 டன் வெயிட்டா பாக்குறியா? பாக்குறியா? உங்க பக்கத்து வீட்டு புரியலாம் இருக்கா? சூப்பர். இந்த டயலாக் இதுதான். அழுதுட்டு சொல்லுவீங்க. எப்படி சொல்றீங்க பாருங்க. பக்கத்து வீட்டு புரியலாம். சொல்ல போனா இவன் மட்டும்தான் கண்டென்ட்டே அங்க. அவங்க எல்லாம் அதெல்லாம் சொல்றீங்க. என்ன பண்றது? குடுத்துதான் ஆகணும். அவர்தான் வின்னர். அது மட்டும் இல்லாம ஒரு சூப்பரான ஒரு gift இருக்கு. 1 பவுண்ட் கோல்ட் காயின் ஒரு டப்பா பைசா வழங்கப்படும். பின்னாடி கிளைம் பண்ணுங்க. ஓகே ப்ரோ, அன்பார்ச்சுனேட்லி அவுட் ஆயிட்டீங்க. ஒரு டான்ஸ் மட்டும் பண்ணுங்க. மியூசிக் உங்களுக்கு அந்த மியூசிக் போடுறது சொல்றா? சிரிச்சிட்டு சொல்றீங்க. மியூசிக் போடுறீங்க. கடைசியில சல்பி எஸ் கிஃப்ட் தரேன்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டாங்க கைஸ் பாவம். பல்ல 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 நல்லாதான் ஆடுறான். இவன் தான்டா கண்டென்ட். என்ன பண்ண போறேன்? என்ன பண்ண போறேன்? மை டீச்சர் சூப்பர். இந்தியாவோட முன்னாள் குடியரசுத் தலைவர் சூப்பர் தம்பி. எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம், ஒரு பெரிய காய்ச்சல் கொடுத்துடலாமா? மறுபடியும் கொஞ்ச நேரத்துல ஸ்டார்ட் ஆக போகுது. சோ அதுக்கு முன்னாடி எந்த ஒரு நல்ல விஷயம் பண்றதுக்கு முன்னாடி நம்மளோட தமிழ் பாரம்பரியம் படி குத்து வரைக்கும் சூப்பர் சிங்கர் ஃபைனலிஸ்ட் ஆகி ஒரு பெரிய பிளேபேக் சிங்கர் ஆகி ஒரு ஆக்டர் ஆகவும் பல பெண்கள் மனசை கவர்ந்த ஒரு பியூட்டிஃபுல்லான சிங்கர், ஒரு குட் சோல்னு சொல்லலாம். ஒரு பெரிய பெரிய கைதட்டலான லெட்ஸ் வெல்கம் சாம் விஷால். வாப்பா வாப்பா. ஐயா நீ என்ன இவ்வளோ எக்ஸைட்மெண்ட் ஆகுற? உன் ஃப்ரெண்டு மாதிரி இருப்பானா? ஓகே, சோ நெக்ஸ்ட் ஆன் டு தி ஸ்டேஜ் நம்ம யாரை கூப்பிட்டு போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா உங்க எல்லாரோட வீட்டு பிள்ளைங்க சொல்லலாம். பிகாஸ் இவங்க நம்ம வீட்டு பொண்ணுங்க அப்படின்ற ஒரு ஃபீலிங் கொடுக்கக்கூடிய ஒரு பர்சன். சூப்பர் சிங்கர்ல ஒரு பரிமாணம், சிடபிள்யூசில 2 பரிமாணம், ஒரு ஆக்டரா, சிங்கரா, என்டர்டெய்னரா நம்ம எல்லாரும் மனசுலயும் நீங்காத இடம் பிடிச்ச உங்களோட ஃபேவரட் சிவாங்கி அவர்கள் வேணுங்க. அங்க பாரு. சோ एक्चुअली நாங்க ரெண்டு பார்ட்டிஷனா பிரிச்சிருக்கோம். இந்த பக்கம் வந்து சாம் ஃபேன்ஸ், அந்த பக்கம் சிவாங்கி ஃபேன்ஸ் பிரிச்சிருக்கோம். இது வந்து சவுண்ட் புரியல. சிவாங்கி ஃபேன்ஸ் இந்த பக்கம், ரம்புள்ள மாதிரி சாம் ஃபேன்ஸ்
எல்லாமே சேர்ந்து என்ஜாய் பண்ணலாம். தனித்தனியாக பிரிக்கலாம் வேணாம். இங்கே வந்து உங்கள் எல்லாரையுமே என்டர்டெயின் பண்ணுறதுக்கு தான் நாங்கள் வந்திருக்கோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த லவ் அண்ட் சப்போர்ட். எப்போவுமே உங்களோட கைத்தட்டல் உங்களோட சப்போர்ட்லனா எங்களெல்லாம் இந்த மாதிரி ஸ்டேஜ் ஏறி நின்று பாட முடியாது. உங்களோட கைத்தட்டல் தான் எங்களோட கனவுலாம் நினைவாக்குது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் என்டர்டெயின் பண்ணிக்கிட்டே இருப்பேன். இன்னைக்கும் நிறையா சாங்ஸ் உங்களுக்கு புரியல. இதுதான் வந்து ஹோஸ்டல்ல என்னோட ஃபர்ஸ்ட் டைம் நான் இங்க வரேன். ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னே ஹோஸ்டல்ல வந்து இவ்வளோ பேர் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. ஸோ ஃபேன்ஸ் சொன்ன மாதிரி எல்லாரும் சேர்ந்து செம்மையாக என்ஜாய் பண்ண போகிறோம். ஓகே So, this is the next time I would like to call upon Diana and Sons to the stage. I would like to call upon Diana and Sons. நானும் மைக் இங்க பேசிட்டு இருக்கேன். சூப்பர் நல்லா இருக்கு. நிறைய மேடையில நான் ஆல்ரெடி பாடியிருக்கேன். இன்ஃபேக்ட் குக்கு கோமாளிலையும் பாடியிருக்கேன். நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு பாட்டு. ஸோ உங்களுக்கு இந்த பாட்டு வந்து கண்டிப்பா நீங்களும் கூட சேர்ந்து பாடணும். ரெடி? என்ன பாட்டா இருக்கும்? தலைவன் தான் ஃபர்ஸ்ட் பாட்டே. சூர்யா அது முன்பே கைஸ் நம்ம சூர்யாது தலைவர் தான் ஃபர்ஸ்ட் பாட்டு. சூப்பர் சிவாங்கி சூப்பர். இது என்ன மியூசிக் மாறிட்ட மாதிரியே தோணுது. இல்லை அவங்க அந்த இதாக பாடல. பியூட்டிஃபுல்லான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க. நெக்ஸ்ட் யாரு? கூடலாமா ஒரு பெரிய கைத்தட்டலோட வெல்கம் சாம் விஷால். ஹலோ என்ஜாய் பண்ணிங்களா சிவாங்கி பாட்டை? நான் ஃபர்ஸ்ட் சாங் வந்து ஸ்டார்ட் பண்ண நினைக்கிறேன். இன்னைக்கு யாரோட பர்த்டே? தளபதி. அவரோட பர்த்டேக்கும் அதுக்கு ஒரு மோட்டிவேஷன் கொடுக்க சாங் ஸ்டார்ட் பண்ணுமா? ஓகே கைஸ், வீடியோ வந்து முடிச்சுக்கிறோம். நான் சாங் எல்லாம் போயிட்டு இருக்கேன். இனிமேல் நம்ம என்ஜாய் பண்ண போறோம். நீங்க தெலுங்கு மக்கள் இவ்வளவு இருப்பீங்கன்னு தெரியாம போயிடுச்சு. இல்லைன்னா ஒரு தெலுங்கு ஆளுங்களை இறக்கி வந்திருக்கும். பட் எனிவே இட்ஸ் ஓகே. ஏதாவது தப்பான வார்த்தை பாடினா நீங்க கூட சேர்ந்து பாடி என்னை திருத்துவோம். ரொம்ப நன்றி. ப்ரோ என்ன ப்ரோ? ரெடியா ரெடியா ரெடியா? என்ன சொல்றீங்க? ஓகே ரெடி போமா.
என்ஜாய் பண்றீங்களா?